தகாத உறவால் வெடித்த மோதல். நடிகர் சரத்குமார் இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு சத்தியமா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இது தமிழ் சினிமாவுக்கு ஏற்பட்ட ஒரு பேரிழப்பு தான். நடிகர் சரத்குமார் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில அவருக்கு இப்படி ஒரு சோகமா? ரசிகர்கள் எல்லாரும் பயங்கர ஒரு கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க. தமிழ் சினிமால ஒரு காலகட்டத்துல வில்லனா அறிமுகமானவர் சரத்குமார். அதன் பிறகு அவருடைய கஷ்டப்பட்ட திறமை தான் அவரை கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில முன்னேற வச்சது. அதாவது சினிமாவுல சாதிக்கணும் அப்படிங்கிற வெறியில வில்லனா அறிமுகமான சரத்குமார், அதன் பிறகு தான் ஹீரோவாவும் தமிழ் சினிமால களம் இறங்குனாரு. அதுலயும் குறிப்பா கிராம சப்ஜெக்ட் படங்கள்ல இவருடைய நடிப்புல நிறைய படங்கள் ஹீரோவா வெற்றி அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் அவரை ஒரு பெரிய ஹீரோவா அவரால நிலைநிப்பாட்டிக்க முடியல. ஏன்னா, அவர் கூட நடிக்கிறதுக்கு கூட சில முக்கியமான முன்னணி நடிகைகள் முன் வரல. ஏன்னா, இவர் ஒண்ணும் பார்த்தா அவ்வளோ பெரிய ஹீரோ மாரி தெரியலையே அப்படின்னு இவருடைய பட வாய்ப்புகள் நெறைய பட வாய்ப்புல நெறைய நடிகைகள் நிராகரிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல சரத்குமார் அந்த படத்துல நடிச்சா பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அதுக்கு முன்னணி நடிகை யாருமே உடன் வரல. அப்பதான் நடிகை ராதிகா சரத்குமார் சேர்ந்து நடிச்சாங்க. அதன் பிறகு தான் சரத்குமாருக்கு இன்னும் நல்ல ஒரு பிரபலம் கிடைச்சது. அந்த படம் சூரியவம்சம். இந்த படத்தின் மூலமா சரத்குமார் புகழோட உச்சத்துக்கே போனாரு. தனக்கு வாய்ப்பளிச்ச ராதிகா கிட்ட நல்ல நட்பு ஏற்பட்டுச்சு. அப்புறம் காதலிச்சு 2 பேரும் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே 2 பேருக்கும் ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்துச்சு. 2 பேருமே விவாகரத்து பண்ணி தான் இந்த திருமணத்த பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ராகுல்னு ஒரு மகனும் இருக்காரு. இப்படி சினிமாவுல நெறைய சாதிச்ச நடிகை ராதிகாவும், சரத்குமாரும் திருமணத்துக்கு பிறகும் கூட தங்களுடைய ஹீரோ, ஹீரோயின் வாய்ப்பு பறிபோனாலும், தமிழ்ல கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் ஏத்து, இப்போ தொடர்ந்து தமிழ் சினிமால நடிச்சுட்டும் இருக்காங்க. இப்படியாப்பட்ட 2 பேருக்கும் இடையில இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கடந்த 25 வருடங்களா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கிடையில நடிகை ராதிகா பண்ண சில விஷயங்கள் சரத்குமாருக்கு சுத்தமா பிடிக்காம போயிருக்கு. அத அடிக்கடி கண்டிக்கவும் செஞ்சிருக்காரு சரத்குமார். ஆனா ராதிகா அத பத்தி எதையுமே கவலைப்படாம அவங்க விஷயத்துல அவங்க ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேல சரத்குமாருக்கு பயங்கர மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அத என்ன பண்றது? யார்ட்ட சொல்றதுன்னு தெரியாம தவித்து வச்சிருக்காரு சரத்குமார். ஏன்னா, இது கொஞ்சம் அசிங்கமான விஷயம். இத வெளிய சொல்ல முடியாது இல்லையா? அதனால தனது மனச ஆறுதல் படுத்துறதுக்கு இருக்கிற ஒரே முடிவு, அவரு அடிக்கடி ஜிம்முக்கு போவாரு. ஜிம்முல போயிட்டு பயங்கரமா எக்சர்சைஸ் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு கொஞ்சம் குடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அது மாரி தான் பயங்கரமா குடிச்சிட்டு உச்சக்கட்ட மது போதையில ஜிம்முல போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி, தன்னுடைய கோவத்த சரி பண்ணலாம்னு நெனச்சிருக்காரு சரத்குமார். அப்படி மது போதையில அவர் பண்ண உடற்பயிற்சினால, அவருக்கு ஜிம்முலயே திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு, வலிய துடிதுடிச்சு அங்கேயே சுருண்டு விழுந்திருக்காரு. அதன் பிறகு அங்க இருந்தவங்க எல்லாருமே அவர உடனடியா கொண்டு வந்து மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்க. ஆனா, மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை தந்த மருத்துவர்கள், இவருடைய உடல்நிலை மிக மிக மோசமா இருக்கு அப்படின்னும், காப்பாற்றுவதே கடினம் தான் சொல்லி கைவிரிச்சிருக்காங்க. மருத்துவமனையிலேயே நடிகர் சரத்குமாருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் பரிதாபம், ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரைப்பிரபலங்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்லயும், சோகத்திலயும் மூழ்க வச்சிருக்கு.